பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சபை ஊழியக்காரனாக ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை வேறு, தொழுது கொள்ளுதல் வேறு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்தவ உலகில் அதிகபட்ச மக்கள் தேவன் யாரென்று தெரியாமல் இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. தேவனையும் தேவனுடைய குமாரனையும் பகுத்து அறியாமல் தேவன் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக பாவித்து பேசுவதும், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனாக பாவித்து பேசுவதும், பழைய உடன்படிக்கையில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன காரியம் மற்றும் வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு இக்கால கிறிஸ்தவருக்கு சொன்னதாக பாவித்து பேசுவதையும் கேட்கும்போது கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அவர்கள் யாருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அறியாமலேயே தங்கள் வாழ்நாளை வீணாக்குகிறார்கள். பாருங்கள், ஒரு சாரார் திருத்துவ தேவா நமஸ்காரம், திரியேக தேவா நமஸ்காரம், மூன்றில் ஒன்றான தேவனை நமஸ்காரம் என்று பாடுகிறார்கள். இன்னொரு சாரார் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஜீவபலியே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை என்று பாடுகிறார்கள். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்கள் வேதாகம கல்லூரியை நடத்தி ஆயர் பட்டங்கள் வழங்கி தாங்கள் பரலோகம் செல்வோம் என்று கனவும் காண்கிறார்கள். ஏசாயா 1:3 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். கிறிஸ்தவ மக்களும் இதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. தேவனே யாரென்று தெரியாததினால் ஆண்டவராகிய இயேசுவை தொழுது கொண்டால் தேவனுக்கு ஆராதனை செய்தது போலாகும் என்று நினைத்து தேவனை அசட்டை பண்ணி புறம்பே ஓரங்கட்டி தள்ளிவிடுகிறார்கள். சமீபத்தில் சென்னை மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு துதிக்கு பாத்திரமானவர் இல்லையா, அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இவர்களுக்கு சன்செட் ஸ்கூல் ஆஃப் ப்ரீச்சிங் போன்ற பிரசித்தி பெற்ற அமெரிக்க வேதாகம கல்லூரியில் உள்ளவர்கள் கூட ஆதரவாய் பேசுவது மிகவும் வருத்தமளிக்கிறது. 1. தொழுது கொள்ளுதல் ஆராதனை அல்ல. மத்தேயு 2:8 குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரை இயேசுவை பணிந்து கொண்டு, அதாவது தொழுது கொண்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றான் என்றும், மத்தேயு 14:33 படையில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள், அதாவது தொழுது கொண்டார்கள் என்றும், யோவான் 9:38 பார்வை அடைந்த பிறவிக்குடன் ஒருவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு பணிந்து கொண்டான், அதாவது தொழுது கொண்டான் என்றும், மத்தேயு 15:25 கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள், அதாவது தொழுது கொண்டாள் என்றும் ஆண்டவரை இயேசு தொழுது கொண்டதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பணிந்து கொள் அல்லது தொழுதுகொள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒர்ஷிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல பாஷையாக கிரேக்க மொழியில் ப்ரோஸ்குனியோ என்று புதிய ஏற்பாட்டில் மட்டும் 59 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சர்வீஸ் என்றும், மூலமொழியாக கிரேக்க மொழியில் லாட்டியோ என்றும் புதிய ஏற்பாட்டில் 21 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தொழுது கொள்ளுதல் வேறு, ஆராதனை வேறு என்று அறிகிறோம். ஆராதனை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாததினால் ஆராதனையும் தொழுது கொள்ளுதலும் ஒன்றே என்று தவறாக நினைக்கின்றனர். 2. தொழுது கொள்ளுதலும் ஆராதனையும். 1 கொரிந்தியர் 1:2 எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் அதுதான் ஆராதனை என்றும் நினைக்கின்றனர். மேலே தொழுது கொண்டவர்கள் இருந்த இடத்திலேயே, அவர்கள் சூழ்நிலையிலேயே இயேசுவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 11:21 யாக்கோபு தன் கோலின் முனையில் சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுது கொள்ளுதல் என்பது ஒருவர் தன்னை விட மேலான ஒருவரிடம் தன்னுடைய இயலாமையை உணர்ந்து தனது பணிவையும் நன்றி உணர்வையும் காட்டுவதாகும். இதற்கு கும்பிடு, தலைவணங்கு, சிரம் தாழ்த்து என்று அர்த்தம். தொழுது கொள்ளுதலுக்கு அதிக நேரம் ஆவதில்லை. தொழுது கொள்ளுதல் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் நினைத்த மாத்திரத்தில் எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நிறைவேற்றலாம். பலி இல்லாமல் ஆராதனை இல்லை. எனவே ஆராதனை என்பது நம்முடைய விருப்பு வெறுப்பு, நம்முடைய தீர்மானத்தை தள்ளிவிட்டு ரட்சிக்கப்பட்ட, அதாவது பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்
கிறிஸ்துவின் சரீரமான சபையாய் ஒன்று கூடி தேவன் கட்டளையிட்ட வாரத்தின் முதல் நாள் தோறும் கிறிஸ்துவின் பலி வைக்கப்பட்ட மேஜைக்கு முன்பாக கிறிஸ்துவின் பலி வைக்கப்பட்ட மேஜைக்கு முன்பாக தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர் நினைத்த மாதிரி அவருடைய செயல் திட்டத்தின்படி நிறைவேற்றுவதாகும். 3. எது ஆராதனை அல்ல? பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் தொழுது கொள்ளுதலுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். நாம் காலையில் எழுந்தவுடன் தேவனை தொழுது கொள்கிறோம். அந்த வேலை தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் இரவில் தூங்கும் முன்பும் தேவனை தொழுது கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு தேவனுடைய நன்மைக்கும் நல்ல விசேஷங்களுக்கும் தேவனை தொழுது கொள்கிறோம். இப்படித்தான் ஆண்டவராக இயேசுவின் வாழ்நாளில் அவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுது கொள்ளுதல் என்பது ஆராதனை அல்ல. ஆராதனை என்பது என்னவென்று பகுத்து அறியாதனால் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாக ஆராதனை என்றும் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாக ஆராதனை என்றும் மனிதரை அடக்கம் செய்வதை அடக்க ஆராதனை என்றும் சொல்லுகிறார்கள். எனவேதான் வாரத்தின் முதல் நாள் தோறும் ஆராதனைக்கு செல்வதை விட ஆராதனை அல்லாத பிறந்த நாள் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் பண்டிகை, பெரிய வெள்ளிக்கிழமை, அறுப்பின் பண்டிகை, புது வருட கொண்டாட்டம், சுகமளிக்கும் கூட்டங்கள் இவைகளை ஆராதனை என்று நினைத்து அங்கே செல்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இவையெல்லாம் ஆராதனையும் அல்ல. இவைகள் தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆனதும் அல்ல. புதிய உடன்படிக்கையில் இவைகளுக்கு எந்த சாட்சியும் கிடையாது. இவைகளை நாமே நம்முடைய சபை கட்டுப்பாட்டின்படி நம்மை திருப்திப்படுத்த ஏற்படுத்தி கொண்ட ஜெபக்கூட்டமாகும். இந்த ஜெபக்கூட்டங்கள் நம்முடைய விருப்பப்படி நம்முடைய தீர்மானத்தின்படி நாம் நினைத்த நாளில் நாம் நினைத்த காரியங்களை செய்து தேவனுக்கு நன்றி சொல்வதாகும். 4. பழைய ஏற்பாட்டு ஆராதனை. எபிரேயர் 9:1 முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த தலமும் உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பட்ட ஆராதனை லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆசாரியர்கள் மாத்திரம், அதிலும் குறிப்பாக ஆரோனுடைய குடும்பத்தார் மாத்திரம் மற்றும் எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும். அதை செய்ய துணிகிற அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் மட்டும் எருசலேமில் மாத்திரம் பலி, காணிக்கைகள், தசமபாகம், பொருத்தனைகள் நிறைவேற்றுவது போன்ற காரியங்கள் செலுத்த வேண்டும். எபிரேயர் 8:5 அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருந்தது. ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். முறைமைகள், அதாவது ரூல்ஸ் என்று சொல்லப்பட்டிருப்பதால் எப்படி வேண்டுமானாலும் ஆராதனை செய்யலாம் என்று கிடையாது. இப்படித்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் நிபந்தனை விதித்திருக்கிறார். எபிரேயர் 9:6-7 இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசிரியர் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். இவைகளெல்லாம் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கட்டளிடப்பட்டது என்பதை மனதில் வையுங்கள். 5. பழைய ஏற்பட்ட ஆராதனை ஒழிக்கப்பட்டு விட்டது. தானியேல் 9:26-27 மேசியா சங்கரிக்கப்படுவார், அவர் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டபடி கிபி 70 10 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டு எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாலும் யூதாவில் இருக்கிற எந்த யூதனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ரோம அரசாங்கம் கட்டளையிட்டபடினாலும் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள். ஆண்டவரை இயேசு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினதாலும் அவைகள் செலுத்தப்பட வேண்டிய எருசலேம் தேவாலயம் செலுத்துகிற ஆசிரியர்களும் இல்லாதபடினாலும் பழைய உடன்படிக்கை ஆராதனையும் பழைய உடன்படிக்கைகளும் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது. ஆண்டவரை இயேசு தம்மைத்தாமே உலக மக்கள் எல்லாருக்காகவும் ஒரே பலி செலுத்தி தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது நாமே 1 பேதுரு 2:5 இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். மேலும் நாமே தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். 6. ஆராதனை பிதாவாகிய தேவனுக்கே. எபிரேயர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்றும்
1 தெசலோனிக்கேயர் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அதாவது ஆராதனை செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருப்பதால் ஆராதனை தேவனுக்கே செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததும் அவர் பார்வோனிடத்தில் தம்முடைய வல்லமையை காட்டினதும் தம்முடைய ஜனங்கள் தம்மை ஆராதனை செய்வதற்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேவன் ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி பிரித்தெடுத்தது அவர்கள் அவருக்கு ஆராதனை செய்வதற்கே என்றும், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தது அவர்கள் அவருக்கு ஆராதனை செய்யாமல் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ததினால்தான் என்று சொல்லப்பட்டிருப்பதால் ஆராதனை தேவனாய கர்த்தருக்கே, அதாவது பிதாவாய தேவனுக்கே செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். மேலும் பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றும், 2 தீமோத்தேயு 1:4 என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்றும் பவுல் சொல்கிறபடியால் ஆராதனை என்பது பிதாவாகிய தேவனுக்கே செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். 7 ஆராதனை பற்றி கிறிஸ்துவின் கட்டளை. ஆராதனை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. உபாகம் 6:13 மேற்கோள் காட்டி ஆண்டவரை இயேசு தாமே மத்தேயு 4:10 உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அல்லது தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லியிருக்கிறார். எனவே தொழுது கொள்ளுதல் வேறு ஆராதனை வேறு என்றும் தேவனுக்குத்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். மேலும் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசிரியருக்கு யாரும் ஆராதனை செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆண்டவரை இயேசு நித்திய பிரதான ஆசிரியரால் நியமிக்கப்பட்டிருப்பதால் நாம் இப்பொழுது பிரதான ஆசிரியருக்கு ஆராதனை செய்யாமல் அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் நிமித்தமாக பலி செலுத்தப்படுகிற வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுக்கு யாரும் ஆராதனை செய்வதில்லை. எனவே சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவரை இயேசுவுக்கு ஆராதனை செய்யாமல் கிறிஸ்துவின் பலியை முன்வைத்து தேவனுக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று அறிகிறோம். எனவே தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கே ஆராதனை செய்கிறவர்களும் ஆராதனை இயேசுவுக்கே என்று சொல்கிறவர்களும் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டவர்களாய், ஆராதனை என்றால் என்னவென்று அறியாதவர்களாய் பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் அலட்சியம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். 8 ஆராதனையின் முன்மாதிரி. ஆண்டவரை இயேசுவை தொழுது கொள்ளலாம். அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினதற்காக, அவர் நமக்காக தேவனுக்கு பரிந்து பேசுகிறதற்காக, அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறதற்காக, அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக அவரை தனிப்பட்ட வகையில் ஸ்தோத்திரிக்கலாம். ஆனால் அவருக்கு ஆராதனை செய்யும்படி நமக்கு வேதத்தில் கட்டளையிடப்படவில்லை. ஆராதனை என்றால் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அதுவும் பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து மூலமாய்தான் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாகும். பழைய உடன்படிக்கையில் எப்படி ஆராதனை முறைமைகள் உண்டோ அப்படியே புதிய உடன்படிக்கையிலும் ஆராதனை முறைமைகள் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது எப்படி வேண்டுமானாலும் ஆராதனை செய்யலாம் என்றிராமல் இப்படித்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற முறைமைகள் உண்டு. கிபி 100-167 ரோமில் வாழ்ந்த கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மரித்த ஜஸ்டின் மார்டின் என்பவர் சபையின் ஆராதனை குறித்து எழுதும்போது, பட்டணங்களிலும் கிராமங்களிலும் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒன்று கூடி நேரம் இருக்கும் வரை அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசி எழுதினவையிலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். அவைகள் வாசித்து முடிந்தவுடன் நடத்துகிறவர் வாசிக்கப்பட்ட உன்னதமானவைகளை பின்பற்றும்படி உபதேசமும் அறிவுரையும் கூறி போதனை செய்வார். பின்பு எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பொதுவான ஜெபம் செய்வார்கள். ஜெபம் முடிந்தவுடன் அப்பத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லி புனிதமான அவைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். சபைக்கு வர முடியாதவர்களுக்கு சபை கூட்டம் முடிந்தவுடன் சபையின் உதவிக்காரர்கள் கொண்டு போய் கொடுக்கப்படும். அதன் பிறகு வசதி உள்ளவர்களும் விருப்பம் உள்ளவர்களும் தங்கள் மனதில் நியமித்தபடி பொருள் சகாயம் செய்து அதை சபை நடத்தியவரிடம் கொடுப்பார்கள்.
அவர் அதை ஆதரவற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுவர்களுக்கும் அந்நியருக்கும் மற்றும் தேவையுள்ளவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எனவே ஆராதனை என்பது கர்த்தருடைய நாளில் அதாவது அப்போஸ்தலர் 20:7 மற்றும் 1 கொரிந்தியர் 16:2 படி வாரத்தின் முதல் நாளில், அதாவது ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பரிசுத்தமான நாளில், அதாவது தேவன் நியமித்த நாளில் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவயவங்களான பரிசுத்தவான்கள் சபையாய் ஒன்று கூடி கிறிஸ்துவின் பலியாகிய அவருடைய சரீரமாகிய அப்பம் மற்றும் இரத்தமாகிய திராட்சரசம் வைக்கப்பட்ட மேஜைக்கு முன்பாக தேவனுடைய விருப்பப்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவன் நியமித்த காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை வழிபடுவதாகும். சபை வேறு கிறிஸ்து வேறு அல்ல, கிறிஸ்துவே சபை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடத்தில் தேவனுக்கு சித்தமானால் புதிய ஏற்பட்ட ஆராதனை தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் எப்படி ஏன் செய்ய வேண்டும் என்பதை ஆராய்வோம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அனைவருக்கு ஷேர் செய்யுங்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவருடன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.